அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. கன்னிராசிக்காரர்களுக்கு நவம்பர் 4 முதல் இந்த வாரத்தின் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் திடீர் பணவரவும் அதீதமான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுப்பதால் சரியாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் முழு சுபகிரகமான குரு இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. குரு பகவான் லாபத்தில் உச்சம் பெற்றிருக்கும் இந்த தருணம் என்பது மோக நன்மையை அள்ளி கொடுக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாக இருக்கிறார். அவர் பார்வையில் பகை கிரகமாக புதன் இருந்தாலும் இந்த வேளையில் அவர் உச்சபலம் பெற்று வருவதால் தோஷமற்றவராக இருப்பதால் நிச்சயம் நிறைவாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். உறுதியாகவே பொருளாதார ரீதியாக சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அதிரடியாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவேதான் கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றமும் அபரிவிதமான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பத்தையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குரு பகவான் லாபத்தில் உச்சம் பெற்று இந்த தருணம் முழுவதுமே வலம் வருகிறார். இந்த வாரத்தில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் மனக்கலக்கம், கவலை, பிரச்சனை போன்ற அனைத்தும் விலகும். வாழ்க்கை துணையால் நிம்மதியான இனிமையான பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. உங்களது மனதில் ஏற்பட்ட கலக்கமான சூழல் அனைத்தும் முற்றிலுமாக மறைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தடைபட்ட ஒரு சில காரியங்களை இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து முற்றிலும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமோகமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் அனைத்தும் முற்றிலுமாக விலகுவதால் புதிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது. உத்தியோகத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்பை குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவரது சுப பார்வை மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் நீண்ட நாள் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் சிரமங்களும் விலகும். 3, 5, 7 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். இந்த தருணத்தில் தடையும் தாமதமும் பட்டு வந்த காரியங்களை விரைவாக செய்து முடிக்க முடியும். எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொள்வதோடு மட்டுமல்லாது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. பழைய கடன்களை அடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்பதால் குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சுபகாரியங்கள் மிக வலுவாக சப்தமத்தை பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக கைகூட போகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். எதை செய்தாலும் சிறப்பாக செய்வதால் பண பற்றாக்குறை நிச்சயமாக தீரக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக அமைகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. இந்த வேளையில் மிகவும் வலுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சப்தமத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட மிக பெரிய அளவிலான
நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். எதை செய்தாலும் அதில் பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்காத சூழலில் இந்த தருணத்தில் உறுதியாகவே நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக சப்தமத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் சனி உறுதியாகவே எடுத்து கொடுக்கிறாருங்க. பொதுவாக ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் சப்தமத்தில் கண்டச்சனியாக வக்ரம் பெற்றிருப்பது தொல்லை தொந்தரவுகள் சண்டை சச்சரவுகள் போன்றவற்றை நீக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பகை உணர்ச்சி நீங்குவதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை திருப்திகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக உங்களை தேடி வருகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை குறையாத வகையில் பல நல்ல வாய்ப்புகளை அடுத்தடுத்து செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். 5 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு எதிர்பாராத தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக பெற்று தருவதால் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது. ராகு பூனரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. அப்படி அவர் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை ராகுவின் அமைப்பால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் ராகு அபரிவிதமான பலத்துடன் 18 ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த நட்சத்திரத்தில் சதயம் நட்சத்திரத்தில் வலுவாக அமர்வது என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பல அதிரடியான வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் இடைதாமதம் சிக்கல் சிரமமின்றி விரைவாக மாற்றி கொடுப்பதால் உத்தியோகத்தில் மனதிற்கு பிடித்த நல்ல சூழல் நிறைவாக அமையும். எதிர்பாராத ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய ஆசையும் விருப்பமும் நிறைவேறும் தருணமாக பார்க்கப்படுகிறது. பணிச்சுமை இந்த தருணத்தில் பெரிய அளவில் குறையும். உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும். சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் கூட அமோகமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. விரயத்தில் மோட்சக்காரகரான கேது வலம் வருகிறார். கேது சற்று அலைச்சலையும் சிரமத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் கூட இந்த தருணத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் சிறப்பான வேலையாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதன் மூலமாக ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் வேலையாக அமையும். உடல் சோர்வுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே உற்சாகத்துடன் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் அனைத்து வகையான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. முதலீடுகள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது சந்தை நிலவரம் கடுமையான போட்டிகளை ஏற்படுத்தினாலும் கூட தங்களுக்கென தனி இடத்தை பெறுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு கேதுவின் அமைப்பால் உண்டு. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக மனஸ்தானத்தில் வலம் வர போகிறாருங்க. ராசியின் அதிபதி சுபத்துவ பாதையில் வலம் வருவதால் வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமைகிறது. நீண்ட நாள் இருக்கக்கூடிய கடுமையான பிரச்சனைகள் நெருக்கடிகள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும். எந்த ஒரு நெருக்கடியாக இருந்தாலும் அவற்றை முழுமையாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு புத்தியை சரியான முறையில் பயன்படுத்தி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்தவிதமான காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாக உருவாக்கி கொடுக்கிறார். குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில்
நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. இந்த வேளையில் சுக்கிரன் வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகி இந்த வாரத்தின் துவக்கத்திலே தனது சொந்த ராசியில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறார். தனஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உண்டு. புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த தருணத்தில் உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு சந்தையில் கடுமையான போட்டிகள் நிலவினாலும் அவை அனைத்தையும் திறன்பட எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமோகமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே கடுமையான போட்டிகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியான முறையில் நுட்பமாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மட்டுமல்லாது அவர் நீச்ச நிவர்த்தி பெற்றிருக்கிறார். 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். அவர் நீச்ச நிவர்த்தி பெற்றிருப்பதால் மிக பெரிய அளவில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் விலகும். முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் எளிதில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் விவசாயம், விளையாட்டுத்துறை, காவல்துறை, மருத்துவத்துறை என துறை ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயத்துறையில் கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கைகூடுகிறது. பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்தவரைக்கும் தனஸ்தானத்தில் வலம் வருகிறார். எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். உடல்நலம் பரிபூரண சுகம் பெறுவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக களைய முடியும். அலைச்சல் சிரமம் இல்லாமல் காரிய வெற்றி பெறும் மிக அற்புதமான தருணமாக சூரியன் மாற்றி கொடுக்கிறார். சூரியனின் அமைப்பு நினைத்ததை விட மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரனை பொறுத்தவரைக்கும் மிகவும் சாதகமாக விளம்பருகிறார். இந்த வாரத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது நினைப்பதை காட்டிலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் திடீர் பணவரவிற்கான சாத்தியக்கூறுகள் கிடைப்பதால் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல வகையிலிருந்து பணவரவில் இருந்த தடைகள் விலகி பணவரவு கிடைப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஒரு சுற்றுலா சென்று வாருங்கள். ஆன்மீக சுற்றுலாவா சென்று வாருங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் தடை தாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு அற்புதமாக கைகூடும்.